தான் அந்த மனு இருக்கும். அதுக்கு மேலே எங்கே போச்சோ இப்படி இருக்குது. நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் ஒற்றுமையாக இருந்து இவர்களை தொடர்ந்து வலியுறுத்துவதன் பேரில் இன்றைக்கு காவல்துறை அங்கே மனு இந்த இந்த பேனர் இதில் வந்து கத்தி கிடையாது, இது பாம்பு கிடையாது, இதில் வெடிகுண்டு கிடையாது. ஆனால் அங்கே தாலுக்கா ஆஃபீஸ் போய் பேனர் போகக்கூடாது, காவல்துறை சொல்லணும். ஏன்னா இது வெடிகுண்டு கிடையாது பேனரில், ஒன்றும் இல்லை. பேசுறது ஒன்றுமே தெரியாது, அப்படியே பிடிச்சி படிச்சுவாங்க. நான் படிச்சு சொல்ல முடியாது, வயல படிச்சுக்காங்க, அப்படியே போய் மனு கொடுத்து வரலாம். இதில் என்ன இருக்குது? இதுக்கு தடை உத்தரவு. என்னடா அரசாங்கம் தடை உத்தரவு? எங்கே உத்தரவுக்கு இது? இதுக்கு என்ன பாம்புக்குது இந்த பேனரில்? இந்த பேனர் பிடிச்சி போகக்கூடாது. இப்பேற்பட்ட அதாவது என்னென்னா எதுக்கு எங்கே எப்படி நடந்து கொள்ள, யாருக்கு எப்படி நடந்து கொள்ள தெரியாத ஒட்டுமொத்த இந்த தேசம், இந்த நாடு, ஒட்டுமொத்த நாடு. ஜப்பானில் ஒரே ஒரு மாற்றுத்திறனாளி அங்கே என்ன ஆச்சுன்னா, அங்கே ட்ரெயின் அதாவது ரயில் நிலையம் ஏரி இறங்குறது நிலையம், ஒரே ஒரு மாற்றுத்திறனாளி ரயில் நிலையம். அந்த ஸ்டேஷனில் ஒரே மாற்றுத்திறனாளி. ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் கூட அது மாதிரி இல்லை வசதி. இப்படி இன்றைக்கு இந்த அரசு இதுக்கெல்லாம் யார் பொறுப்புன்னா இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு. காலங்காலமாக ஆழ்ந்து கொண்டிருக்கிற அரசுகள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நாம தட்டி கொஞ்சம் எடுத்து கொஞ்சமாக நமக்கு இப்போ வந்து 700 ஆண்டுகளுக்கு முன்னே இங்கிலாந்துலாம் இருக்கிற வசதி வாய்ப்பு வருது. ஆனால் அது கண்ணில் பார்க்கறதுக்கு நம்ம இன்னைக்கு ஆச்சு 700 வருஷம் ஆச்சு. கண்ணில் பார்க்கறதுக்கு நம்ம வரதுக்கு ஒன்று 700 வருஷம் ஆகும். நம்மளாட்ட மேலே இன்னொரு 50-10 தலைமுறை திறந்து செத்து. இப்படி ஒரு மோசமான இந்திய அரசு, இந்தியா ஆளு கொண்டிருக்கிற ஒரு மோசமான அரசு மேலே கொண்டிருக்கிறது. தக்காடி அரசு. அது பேர் என்ன அரசு? பேர் பல்வேறு பேர் வைக்க முடியாத அரசு. அப்புறம் நாங்கள் மத்தியில் ஆளு கொண்டிருக்கிற இந்த அரசு ஐநாவில் போய் கையெழுத்து போடுறது, பொறுப்பு நான் பரிசீலனை பண்ணிடுறேன், இந்திய நாட்டுக்கு அத்தனை மாற்றுத்திறனாளிகளுக்கும் கையெழுத்து போட்டு இங்கே ஒன்றுமே செய்யறதில்லை. அதுக்கு மேலே இங்கே இருக்கிற துணை அரசுகள் அதுக்கு மேலே அவங்க நம்மளை வந்து இதை இப்போ இருக்குனாங்க என்னன்னா ஒரு ரைட் திட்டம், ஸ்டடி திட்டம். என்னடா ரைட் திட்டம்? அந்த ரைட் திட்டம் உடனே போட்டதுதான் 2 வருஷம் ஆச்சு. இது எங்கேயுமே காணுது ரைட். அப்படி ஒரு மோசமான நம்மளை ஏமாற்று திட்டம். அதெல்லாம் மாற்றுத்திறனாளிகளை ஏமாற்று திட்டம். வரக்கூடிய அரசுகள் அவர்களை தட்டி கேட்காமல் இருக்கட்டும், மூடி மறைக்க போட்ட திட்டம். அந்த திட்டத்தில் யாருமே பயனடையலை. இவர்களெல்லாம் பாவம் இப்படிதான் தெரியுமே தவிர ஒன்றுமே தெரியாது. இவர்களை துரோகம் செய்கின்ற அரசு சாபத்தை நம்புறதுல ஒரு கடவுள் நம்பிக்கை கிடையாது, பொதுவான எந்த நம்பிக்கையும் கிடையாது. அவங்க சாபம் கொடுக்கல, அவங்க விளங்காத அந்த அரசு. இந்த அரசுகள் என்றைக்கும் விளங்காத அரசுகளாக இருக்குது. இவர்களை நாம் ஏதோ கடமைக்கு தான் அவர்களுக்கு மனு கொடுக்கணும். நாம் இந்த நேரத்தில் முடித்துக்கொண்டு மாவட்டத்துக்கு நாம் மனு கொடுக்குவோம். ஓடுவோம் கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்புள்ள அத்தனை மாற்றுத்திறனாளிகளுக்கும்